தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். சேகர் கமலா அவருடைய இயக்கத்துல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா அவர்கள் நடித்த குபேரா இந்த திரைப்படம் எனக்கு வெளியா இருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரர் இருக்கக்கூடியவர் நீரஜ். அவர் தான் வில்லன். அவருக்கு வங்கக்கடல ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருக்கிறது. அரசாங்கத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அதோட மொத்த உரிமையும் தனக்கு தான் வேணும் அப்படின்னு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் பேசுறாரு. அதுக்காக கிட்டத்தட்ட 1,00,000 கோடி அவர் தரதா ஒத்துக்கிறாரு. அப்படி 1,00,000 கோடி தரணும் அப்படின்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்தணும் அப்படின்றதுக்காக நேர்மையா இருந்தாலேயே பொய்ப்பொழி சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பப்பட்ட நேர்மையான சிபிஐ அதிகாரியான நாகார்ஜுனா அவரோட உதவி நாடி போறாங்க. நாகார்ஜுனாவும் தான் நேர்மையா இருந்தும் இந்த அரசாங்கமும் சமூகம் நம்மளை புறக்கணிச்சு அப்படின்றனால வில்லனோட டீலுக்கு அவர் ஒத்து போறாரு. அந்த பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்துறதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு அந்த சிபிஐ அதிகாரி நாகார்ஜுனா அவருக்கு உதவி பண்ண வராரு. சோ அப்படி அவர் வரும்போது அவர் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில பல மாநில பிச்சைக்காரங்களை வர வச்சு அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு தனி ஐடென்டி உருவாக்குறாங்க. அப்படி அந்த பிச்சைக்காரங்க ஒருத்தரா தேவான்ற கதாபாத்திரத்துல தனுஷ் அவர்கள் வராங்க. அந்த பிச்சைக்காரங்க பேர்ல போலியான ஒரு கம்பெனி உருவாக்கி அந்த கம்பெனில இருந்து இவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்துறாங்க. அப்படி மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரங்களை கொல்றதுக்கான சதியில ஈடுபடுறாங்க. சோ இந்த உண்மை தெரிஞ்ச தனுஷ் அவர்கள் அவங்களுடைய இடத்துல இருந்து தப்பிச்சு போயிறாரு. அப்படி தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த நாகார்ஜுனாவும் சரி, அந்த பணக்காரனும் சரி, அந்த தனுஷ் அவர்களை கண்டுபிடிச்சாரா, தனுஷ் அவர்கள் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணாரு அப்படின்றதான் இந்த குபேரா திரைப்படத்தோட கதை. முதல்ல இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சதுக்காகவே தனுஷ் அவர்களை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஒரு நடிகர் அப்படின்னா எல்லா கதாபாத்திரம் நடிக்கணும். பட் இப்ப இருக்கிற ஹீரோக்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று யாரும் நடிக்கிறதுக்கு மேக்சிமம் தயங்க தான் செய்வாங்க. அதோட முக்கியமா ஒரு 2-3 படம் ஹிட் கொடுத்தாலே அடுத்து நான் மாசாதான் படம் பண்ணுவேன், இந்த மாதிரி ரோல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஓவரா ஆட்டிடியூட் காட்டுற இந்த சமயத்துல தனுஷ் இவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சதுன்றது கண்டிப்பா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி தனுஷோட நடிப்பு அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். அவர் நடிப்புல பாத்தீங்கன்னா பயங்கரமா மிரட்டி இருக்கிறாரு. சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள், அதாவது அவர் ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் அந்த கால் மேல கால் போட்டு உட்கார்றது, இந்த காசு வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன காட்சிகள் கூட அவ்வளவு நுணுக்கமா நடிச்சிருக்காரு. இந்த பயம், ஏமாற்றம், அப்பாவித்தனம், ஒருத்தரை நம்பினதுக்கு அப்புறம் அவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு தடுமாற்றம், இப்படி எல்லா காட்சியிலுமே தனுஷ் அவர்கள் ரொம்பவே பிரமாதமா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா அந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி மில்லியனர், அதாவது நினைச்சா அரசாங்கத்தையே வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மல்டி மில்லியனர் ஆரம்பிச்சு அங்கிருந்து அப்படியே ஒருவேளை சாப்பாட்டுக்கே பிச்சை எடுத்து வாழ்ற ஒரு பிச்சைக்காரன்ட்டு இருந்து அந்த கதையை ஆரம்பிக்கும் போது இந்த படம் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு சமுதாய ஏற்றத்தாழ்வு, ஒரு சமத்துவமை, அதுல இருக்கக்கூடிய அரசியல், சோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுது, அதை பத்தி அந்த படம் பேச போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு இன்டர்வல் வரையுமே இந்த படம் அப்படிதான் இருந்தது. ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த படம் பாத்தீங்கன்னா மொத்தமா அப்படியே வேற ஒரு கதை களத்துல இருக்கு. முக்கியமா இன்டர்வல்ல அவங்க கிட்ட இருந்து தனுஷ் அவர்கள் தப்பிச்சதுக்கு அப்புறம் இந்த திரைக்கதை வேற ஒரு தளத்துக்கு போக போது ஒரு மாதிரி விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சோன்னா, இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இந்த திரைக்கதை பார்த்தீங்கன்னா பயங்கரமா தடுமாற ஆரம்பிச்சது. முக்கியமா இந்த கிளைமேக்ஸ் நோக்கி கதை வந்து அவசர அவசரமா கொண்டு போன மாதிரி இருந்து, ஐயோ சீக்கிரமா கிளைமேக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஷூட் அவுட் பண்றது, அதுக்கப்புறம் இந்த வில்லன் கூட சண்டை போறது அப்படின்றதுலாம் இதை அவசர அவசரமா படத்தை முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த கிளைமேக்ஸ் நோக்கி போன மாதிரி தான் இந்த இன்டர்வலுக்கு அப்புறமே படமே இருந்தது. இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு காமன் பிலிமா, ஒரு யதார்த்த திரைப்படமா இருந்த அந்த திரைப்படம் இன்டர்வலுக்கு அப்புறம் முக்கியமா கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போதெல்லாம் இல்ல வில்லன் சாகணும், ஹீரோ ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோ மெட்டீரியல் திரைப்படமா அந்த படம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சது. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாங், அந்த ரோட்ல ஆடுற அந்த சாங் பாத்தீங்கன்னா வலுக்கட்டமே திணிக்கப்பட்டதா இருந்து, அதெல்லாம் வந்துட்டு சடனா அந்த ஹீரோ பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது, இந்த தத்துவத்தோட டான்ஸ் ஆடுறதுலாம் இந்த ஒண்ணுமே தெரியாத சின்ன தம்பி திடீர்னு இலக்கிய நயத்தோட பாட்டு பண்ண அந்த கதை இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அந்த ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியாது, கோடினா என்னன்னு தெரியாது, பணம்னா என்னன்னு தெரியாது, அதோட வேல்யூ எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது திடீர்னு அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு தத்துவத்தோட ஒரு டான்ஸ் ஆடுறதுலாம் அது இந்த கதைக்கு ஏத்தது கிடையாது. அந்த அந்த டான்ஸா இருக்கட்டும், இந்த பாட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ், இது எதுவுமே பாத்தீங்கன்னா அது இந்த படத்துக்கு ஏத்த அந்த கிளைமேக்ஸ், அந்த செகண்ட் இன்ட்ரோலுக்கு மேலேயே அது இந்த கதைக்கு ஏத்ததே கிடையாது. ஆனா அது வந்து வலுக்கட்டாயமா திணிச்ச மாதிரி தான் இருக்கு. முக்கியமா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு திருப்தி இல்லாத ஒரு கிளைமேக்ஸ், ஒரு அன்கம்ப்ளீட் ஒரு கிளைமேக்ஸ் தான் இருந்தது. இந்த கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கானது இல்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் பார்க்கும்போது இந்த கிளைமேக்ஸ் இருந்தது. மற்றபடி நாகார்ஜுனா அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்து, ஒரு சில இடங்கள்ல முக்கியமா இந்த நாம தப்பு பண்றோம் அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சியில அவர் தடுமாற இடங்கள்ல அவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா இருந்து. அதே மாதிரி ராஷ்மிகா அவங்களோட ஆக்டிங் இந்த படத்துல கொஞ்சம் நல்லாவே இருந்து. மற்றபடி அந்த பிச்சைக்காரங்களா வர அந்த மற்ற கதாபாத்திரங்கள், இந்த வில்லன் குரூப், அவங்களோட ஆக்டிங்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தான் இருந்து. இந்த படத்தோட டைரக்டர் எடுத்துட்டு சொல்ல வந்த விஷயம் அப்படின்றது ரொம்பவே மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சமூக ஏற்றத்தாழ்வு, சமத்துவன்மை, அதுல இருக்கக்கூடிய அரசியல், இந்த பூமி எல்லாருக்கும் பொதுவானது. இங்க வந்துட்டு புல் பூண்டுல இருந்து பூச்சி, ஆடு மாடுல இருந்து மனுஷன்ல இருக்கக்கூடிய அந்த பிரிவினை இருக்குல்ல, இந்த ஏழை, பணக்காரன், பிச்சைக்காரன், இங்க எல்லாரும் சம்பந்தம், எல்லாரும் ஒண்ணுதான், இந்த பூமியில வாழ எல்லாருக்குமே தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்து பழைய
படங்களோட அந்த ஒரு ஃபீல் இருக்கிறத நம்மளால தவிர்க்க முடியல. அந்த பழைய ஃபார்மேட்ல இந்த படம் இருக்கு. படத்துல சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்து, முக்கியமா நிறைய கிரௌட் அந்த பப்ளிக் ஷாட் வந்துட்டு நிறைய எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்து. அடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுவுமே ரொம்பவே சூப்பரா இருந்து. ஆக்சுவலா அந்த படத்தோட இயக்குனர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அந்த கதாபாத்திரங்கள் இந்தந்த கதாபாத்திரம் இப்படி இப்படிதான் அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்றதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை ரொம்பவே அழகா எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு.